அது விஜய் அவர்கள் தன்னுடைய தனித்த வலிமை என்ன, தன்னுடைய பிரசன்டேஜ் என்ன, தனக்கான வாக்கு வலிமை என்ன என்பதை இன்னும் நிரூபிக்காத ஒரு நபர். அப்ப நிரூபிக்காத பட்சத்துல முதல் கட்டத்திலேயே அவர் ஒரு கூட்டணியோட காம்ப்ரமைஸ் ஆகி அதிமுகவோடையோ வேறு சில கட்சிகளோடையோ போயிட்டார் அப்படின்னா அவருக்கு என்ன வலிமை இருக்கு என்பதை முதல்ல அவருக்கே தெரியாதே. தன்னுடைய எடை என்ன என்பதை அவர் அறிவதற்கே வாய்ப்பில்லை. தனக்கு என்ன வலிமை இருக்கிறது என்பதை அறிவதற்கே அவருக்கு வாய்ப்பில்லையே. தனித்து போட்டி என்று சொல்வதன் மூலமாக தான் விஜயை முதலமைச்சர் வேட்பாளராக காட்ட முடியும். அவர் வர முடியுமா வர முடியாதாங்கிறது மக்கள் பார்த்துக்குருவாங்க. ஒரு பிரச்சார உத்தியை முதல் கட்டமாக பேசுகிற போது அவர் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படி நீங்க அதிமுகவோட கூட்டணி போனா எடப்பாடி முதலமைச்சர் ஆவதற்கு நீங்கள் வாக்களிங்கள்னா ஒரு பிரச்சார சக்தியா செகண்டரியா மாறிடுறாருல, இரண்டாம் கட்டத்துக்கு மாறிடுறாரு. தன்னை முதன்மை சக்தியாக மாற்றுவதற்கு ஒரே வாய்ப்பு தனித்து போட்டி என்பதுதான். தாவேக்கா தங்களோடு சேர்ந்துரும், கடைசியிலே அது சேர்ந்துரும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதிமுக இருந்துட்டு தான் இருந்துச்சு. இப்பயும் இருக்கு. நேற்று செயற்குழுவோட கதவை பூட்டிட்டாங்கன்னா நம்ம கணக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவேளை பேரத்தை கூட்டுவதற்காக கூட தனித்து போட்டி என்று சொல்லிட்டு இன்னும் தேர்தலுக்கு நான் பல மாதங்கள் இருக்கிறது. அதனால இன்னும் ஒரு 8-9 மாதங்களுக்கு மேல் இருக்கிறது தேர்தலுக்கு. அப்ப கடைசியாக ஜனவரிக்கு பின்புதான், பொங்கலுக்கு பின்புதான் அசலான கூட்டணி அமையும். அது வரைக்கும் தலைமையில் தான் அப்படிங்கிறாங்களே சொல்லுவாங்க. விஜய் தலைமையை தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும் ஏற்றுக்கொள்வார்களா?